ஸோ இப்போ இதில் இருக்கிற வந்து இந்த சிடி இது எல்லாமே நம்மளோடது. இப்போ நம்ம அடிஷ்னலாக போட்டிருக்கிறது வந்து இந்த எஃப்பும் ஜியும் தான். ஓகேவா? ஜின்றது வந்து செகண்ட் டைம் அடுத்து வச்சுருக்க ட்ரைவ். ஸோ இது உள்ள ஓப்பன் பண்ணால் டேட்டாலாம் இருக்கும், அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம சி இருக்கிற டேட்டாவை அக்சஸ் பண்ணணும். அது எது உள்ளே போகணும்னா நார்மல் உள்ளே போனால் யூசர்னு இருக்கும். யூசரில் போனால் 2 காட்டும். ஒன்று பப்ளிக், இன்னொன்று வந்து நம்ம என்ன நேம் வச்சுருக்கோமோ அந்த நேம். பிஎன்எஸ் டெக்கின் லேப்டாப் பேர் வச்சா பிஎன்எஸ் டெக், டெல்லுன்னு வச்சா டெல். ஸோ அது கஸ்டமரோட நேம் தான் இருக்கும் அதில். ஸோ இது உள்ள கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அக்சஸ் கேட்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பர்மிஷன் கிடையாது, ஏன்னா அட்மினால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அட்மின் யார்? அந்த லேப்டாப் தான். ஸோ அந்த லேப்டாப்பை கம்ப்யூட்டர் உள்ள போட்டால் உள்ளே போய் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக போட்டிருக்கோம். ஸோ நம்ம அட்மின் கிடையாது, அதனால் பர்மிஷன் கேட்கும். நீங்கள் கண்டினியூ கொடுத்தாலுமே ஆகாது, லோட் ஆகிட்டே அப்படியே தான் இருக்கும், அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். வேறு இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ அது கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போகணும். ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. ஸோ இங்கே செக்யூரிட்டிஸ் உள்ள போனோம் அப்படின்னா இதில் வந்து அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே காட்டும் நேம் வந்து யூசரில் டெல்லு, ஓனர் யார்? அனபிள் டு டிஸ்பிளே த கரண்ட் ஓனர். ஓனர் யாருன்னு காட்டலை. அப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுப்பேன். கண்டினியூ கொடுத்தனா இங்கே காட்டும் ஓனர் வந்து சிஸ்டம்னு காட்டும். சிஸ்டம்னா யாருன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க. ஸோ இது சிஸ்டம் இருக்கிற இடத்துல வந்து எவ்ரி ஒன் மாற்றினா தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே யார் எல்லாம் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சிஸ்டம் ஆஃப் அட்மினு. ஸோ இவங்கெல்லாம் அக்சஸ் பண்ணலாம். இவங்க எல்லாருக்கும் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எவ்ரி ஒன் சேர்க்கணும். இங்கே எவ்ரி ஒன்று மாற்றணும், இங்கே எவ்ரி ஒன்று மாற்றணும். மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளை அக்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்கணும், சேஞ்ச் கொடுக்கணும். சேஞ்ச் கொடுத்தா அட்வான்ஸ். இதில் வந்து ஃபைன் நவுன் இருக்கும். இப்போ ஃபைன் நவ் கொடுத்தேன்னா இங்கே கீழே காட்டும். இப்போ இதில் நான் எவ்ரி ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகே, ஈன் டைப் பண்ணாலே வந்துடும். இப்போ எவ்ரி ஒன் செகண்டில் இருக்குது பார்த்தியா? ஸோ நான் எவ்ரி ஒன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே எவ்ரி ஒன்று வந்துடும். அகைன் ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓனர் வந்து எவ்ரி ஒன்னாக மாறிடுச்சு. ஸோ இப்போ யார் ஒன்றும் அக்சஸ் பண்ணலாம். இங்கே வந்து பர்மிஷன், யார் அதை அக்சஸ் பண்ணுறதுனா பர்மிஷன் இருக்குது. இப்போ இந்த பர்மிஷன்லேயே எவ்ரி ஒன் போடணும். அப்போ என்ன பண்ணணும், ஆட் கொடுக்கணும். ஆடில் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அட்வான்ஸு, ஃபைன் நவ்வு, எவ்ரி ஒன்று. ஓகே, என்னென்ன பர்மிஷனு, ஃபுல் கண்ட்ரோல். ஸோ அது உள்ள ஒரு டேட்டா எல்லாத்தையும் என்னால் எடுக்க முடியும், டெலீட் பண்ண முடியும். ஃபுல் கண்ட்ரோல் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இங்கே எவ்ரி ஒன்று வந்துடுச்சு, இங்கே எவ்ரி ஒன்று வந்துடுச்சு. அப்போனா அந்த டேட்டாவை எல்லாராலும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்தா அது உள்ளே ரீட் பண்ணணும். உள்ளே என்னென்ன டேட்டா இருக்குது எல்லாத்தையும் ரீட் பண்ணி எவ்ரி ஒன்றா மாற்றும். ஸோ அது மாற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். அது டேட்டாவை பொறுத்து. டேட்டா அதிகமாக இருந்தால் லேட் ஆகும், டேட்டா கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே முடியும். ஸோ அது எவ்வளோ டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது உள்ளன்றது அது எடுத்துக்கும் அக்சஸ். அப்ளை கொடுத்தோன்னே லோட் ஆகும். லோட் ஆகி அது வரும். இப்போ இந்த மாதிரி வரும், எரர் காட்டும். அது பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு சில டேட்டா நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எரர் காட்டும். கண்டினியூ கொடுத்துடணும். ஸோ மற்ற டேட்டாவெல்லாம் அது ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி கண்டினியூ கேட்டுனே இருக்கும். நம்ம கண்டினியூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், எடுக்க முடியும், டெலிட் பண்ண முடியும். இது கஸ்டமருக்கு கொடுக்கும் போதும் நம்ம அலோவ் பண்ணுற மாதிரி இருக்குமா? எது? இப்போது கஸ்டமருக்கு கொடுத்துருவோம்ல லேப்டாப், அப்போவும் இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு காட்டுமா? கஸ்டமருக்கு இது எதுக்காகனா நம்ம எக்ஸ்டர்னலாக எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். கஸ்டமருக்கு நம்ம லேப்டாப்பில் போட்டு கொடுத்துருவோம். கரெக்டாக? கஸ்டமருக்கு லேப்டாப்பில் போட்டு ஓஎஸ்லாம் போட்டு கொடுத்துருவோம். கஸ்டமர் யூஸ் பண்ணிப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. லேப்டாப் ஆனே ஆகலை, ஓஎஸ் உள்ளே போகலை, ஆனால் எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம எக்ஸ்டர்னலாக எடுத்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எவ்ரி ஒன் கொடுத்து டேட்டாவை எடுக்க முடியும்.